தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய 10 மசோதாக்களை நிறுத்தி வைத்திருப்பது சட்டவிரோதமானது அப்படின்னு ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்கு உச்ச நீதிமன்றம். இதுதான் ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவங்களுடைய டீமுக்கு அவருக்கும் பேரிடியாகவும் மாறியிருக்கு. அதே நேரத்துல வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு அப்படின்னு கொண்டாடி கொண்டிருக்காங்க. குறிப்பாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். என்ன காரணம் அப்படின்னா, திமுக ஆல் இண்டியா லெவல்லையும் பாஜகவுடைய தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணியபடி இருக்காங்க. பல்வேறு மாநிலங்கள்லயும் பாஜகவுக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திமுகவுடைய நகர்வுகளுக்கு ஆளுநரை வைத்து செக்குகளை வைத்தபடி இருந்தது பாஜக. ஆனா அது தவறு அப்படின்னு தான் உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஆளுநர் மூலமாக மசோதாக்களை நிறுத்தி வச்சாங்க, ஆனா இதுவே சட்டவிரோதம் அப்படின்னு தெரிவிச்சிருப்பது திமுக கிடைத்த ஒரு பாசிட்டிவான ஒன்று அப்படின்னு கொண்டாடுறாங்க. இன்னும் வீரியமாக ஆல் இண்டியா லெவல்ல பாஜகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய கணக்குங்கிறாங்க அறிவாலய சீனியர்ஸ்.